மாமா, குடும்பம்னா ஒரு பிரச்சனை இருக்கதானே செய்யும். அதுக்காக இப்படி மொத்தமா ஒதுக்கி வச்சுட்டு நான் யார் கூடயும் பேச மாட்டேன், யாரையும் பார்க்க மாட்டேன், யாருமே என் முன்னாடி நிக்க கூடாதுன்னு சொல்றது எந்த விதத்துல மாமா நியாயம்? பிரச்சனைன்னு வரும்போது தானே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம நிக்கணும். அதுதானே குடும்பம். மாமா, நானும் மாறணும் வேணா கடை விட்டு வெளியில போயிடுறோம். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. தயவு செஞ்சு கார்த்திய கடை விட்டு வெளியே அனுப்பாதீங்க. அவர் எப்பவும் போல கடைக்கு வரட்டும். மாமா மாமா, சாப்பிட வாங்க மாமா. சாப்பாடு ஆறிட்டு இருக்கு, எடுத்து வச்சிட்டேன். மாமா ப்ளீஸ் மாமா, கார்த்திய கடையை விட்டு வெளியே அனுப்ப வேண்டாம். நான் போறதுனா கூட பரவாயில்ல மாமா, நான் போயிடுறேன். ஆமா மாமா, கார்த்தி மச்சான் பாவம். அவங்க ஏதோ அந்த பொண்ணு மேல இருக்கிற பரிதாபத்துல புத்தி கெட்டு போய் அப்படி பண்ணிட்டாக. அத நம்ம பேசி தீர்த்துக்கிடலாம் மாமா. அதுக்காண்டி அவங்கள கடைக்கு வர வேண்டாம்லாம் சொல்லாதீய. பாவம் மாமா, அவங்க உங்க மேல ரொம்ப பாசம் உள்ளவரு. நீங்க கடைக்கு வர வேண்டாம்னு சொன்னா அவங்க மனசுடைஞ்சு போயிடுவாங்க மாமா. அவங்கள இந்த நிலைமையில பாக்குறதுக்கே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. அவங்கள கடைக்கு வர சொல்லுங்க மாமா. பாத்தியாமா, பாத்தியா, இதுதான் விஜி. இப்படிப்பட்ட ஒருத்திக்கு தான் நீங்க எல்லாருமே சேர்ந்து துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இல்ல மாமா, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏமா நீ ஒன்னும் சொல்ல வேணாமா. இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு தெரிகிற வரைக்கும் நான் யாருக்கிட்டையும் பேசுறதோ இல்ல யாரையும் பார்க்கறதோ எனக்கு விருப்பம் இல்லை. தயவு செஞ்சு இனிமே இதை பத்தி நீ என்கிட்ட பேச வேணாமா. மாமா இல்ல மாமா, நான் என்ன சொல்ல வரேங்கிறது ஒரு வார்த்தை கேளுங்களேன். போமா, என்ன சங்கடப்படுத்தாத. மாமா பாவம் மாமா, அவங்களும் என்ன பண்ணுவாங்க? ஒரு பக்கம் தங்கச்சி வாழ்க்கை, இன்னொரு பக்கம் இந்த குடும்பம். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவ தான் வீர அக்கா. சரிங்க மாமா, உங்க முடிவு எதுவோ அதுபடியே செய்யுங்க. முதல்ல வந்து சாப்பிடுங்க மாமா. அம்மா பசிக்கலமா, எனக்கு வேணாம். அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்க சாப்பிடாம கிடந்தீங்கன்னா நானும் பட்னியா தான் கிடப்பேன். ஐயோ, இப்படி இருந்தா உடம்பு என்னத்துக்கு மாமா ஆகுறது?